வணக்கம் ஆபிரஹாம். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தொடங்குவதற்கு இன்னும் 10 மாத காலங்களே இருக்கக்கூடிய நிலையில் திமுகவானது தனது தேர்தல் பணிகளை மிக தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் இன்று முதல் உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் தொகுதி வாரியாக சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நேரில் சந்தித்து பல்வேறு ஆலோசனைகளை இன்று முதல் வழங்கி வருகிறார். குறிப்பாக ஏற்கனவே மதுரையில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை வழங்கப்படும் எனவும் நேரில் சந்திப்பதாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அந்த வகையில் இன்று முதல் அந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் ஒரு நாளைக்கு 3 மாவட்டங்கள் என்று சட்டமன்ற தேர்தல் வாரியாக தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் நேரில் சந்தித்து வருகிறார். இந்த ஆலோசனை சந்திப்பை பொறுத்தவரையில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியை எவ்வாறு தயார்படுத்த வேண்டும், அதே போல உறுப்பினர் சேர்க்கையை அதிகரிப்பது, புதிய உறுப்பினர்களை இணைப்பது தொடர்பான பல்வேறு ஆலோசனைகள் இந்த தொகுதி நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் பரபரப்பாக நடைபெற்று வரக்கூடிய ஒரு அரசியல் சூழலில் பொதுமக்களின் வாக்குகளை எவ்வாறு ஈர்ப்பது என்பது குறித்தும் ஆலோசனைகளும் வழங்கி வருவதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை எவ்வாறு பங்கிட்டு கொடுப்பது என்பது குறித்தும் ஆலோசனைகள் மேற்கொள்ள இருக்கிறது. குறிப்பாக இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் சிதம்பரம், விழுப்புரம், உசிலம்பட்டி ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. காலை 10 மணி முதல் இந்த ஆலோசனையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைய தினத்தை பொறுத்தவரை சிதம்பரம், உசிலம்பட்டி, விழுப்புரம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த நிர்வாகிகளுடன் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் ஆலோசனையை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக முழுக்க இந்த சந்திப்பை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சி சார்பாக என்ன மாதிரியான பணிகளை மேற்கொள்ள வேண்டும், முக்கியமாக வாக்காளர்களை எப்படி ஈர்ப்பது, புதிய வாக்காளர்களை எப்படி சேர்ப்பது என்பது குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் திமுகவின் தற்பொழுது இந்த 4 ஆண்டுகளில் இருந்த திட்டங்கள் என்ன, அது மக்களுக்கு எந்த அடைவில் சென்றிருக்கின்றது என்பது குறித்தும் இந்த சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளுடன் ஆலோசனையானது மேற்கொண்டிருப்பதாக தெரிய வருகிறது. இதற்கிடையே தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமாக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இந்த மாதம் முழுவதுமே பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று திமுக அரசின் சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்தும் பல்வேறு ஆலோசனைகள் குறித்தும் கள ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் இந்த உடன்பிறப்பே வா, அதாவது தேர்தல் பணிக்கு பல்வேறு பணிகளை திமுக மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் அதன் ஒரு பகுதியாக உடன்பிறப்பே வா என்ற தலைப்பில் சட்டமன்ற தொகுதி வாரியாக இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தனித்தனியாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் இன்று முதல் நேரில் சந்தித்து தேர்தல் குறித்ததான பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். அப்ரஹாம்.